Hi guys, a very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா IBPS RRB எக்ஸாம் வந்து அடுத்து நமக்கு ஜூன்ல நோட்டிஃபிகேஷன் விடுறதா இருக்காங்க IBPS RRB PO சரிங்களா. சோ இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணி நம்ம கரெக்ட்டா பாத்தீங்கன்னா ஜூலை 27ஆம் தேதி எக்ஸாம் இருக்க போது ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் இருக்கும். அதுக்கு அப்புறம் மெயின்ஸ் பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல நமக்கு மெயின்ஸ் வச்சிருக்கிறதா சொல்றாங்க. சோ நமக்கு டைம் அந்த அளவுக்கு இல்ல சரிங்களா. உட்காரப்போ ஒன்றும் நான் பாப்பம்பா பொறுமையா பாப்பம் பண்ற அளவுக்கு இல்ல. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஜூன் மாசத்துல வந்துடும் சரிங்களா. இன்னும் நாட் even a week is left ஓகேங்களா. ஸோ அதனால இது வந்துடும். அப்போ லாஸ்ட் மினிட்ல உட்காந்து நம்ம இன்னும் என்னது திணற வேண்டாம். ஸோ இப்போ வரைக்கும் ஓகேங்களா என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா கட் ஆஃப் என்னவா இருந்திருக்கு சரிங்களா. சோ ஃபார் கட் ஆஃப் என்னவா இருந்திருக்கு. ஸோ அடுத்த கட் ஆஃப் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றத என்னது நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போறோம் சரிங்களா. இப்போ ப்ரிலிம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸாம் பேட்டர்ன் இதுதான் சரிங்களா. ப்ரிலிம்ஸ்ல IBPS RRB POக்கு எக்ஸாம் பேட்டர்ன் இதுதான். என்னது ரீசனிங்கும் ஆப்டியும் மட்டும்தான் இருக்கும். ரெண்டு சப்ஜெக்ட் தான் சரிங்களா. 40 கொஸ்டின் 40 மார்க் 40 மார்க். ஸோ 80 கொஸ்டின் 80 மார்க் தான் இது நம்மளுடைய எக்ஸாமுடைய பேட்டர்ன். ஸோ ரீசனிங்க்கு 40 கொஸ்டினுக்கு 25 நிமிஷம், ஆப்டிக்கு 40 கொஸ்டினுக்கு 25 நிமிஷம், சரி 20 நிமிஷம், மொத்தமா 45 நிமிஷம் சரிங்களா. மொத்தமா பாத்தீங்கன்னா 45 நிமிஷம் தான் எக்ஸாமே இருக்க போகுது. ஸோ 2020ல இருந்து பாத்துக்கலாமே. 2020ல இருந்து நமக்கு என்ன கட் ஆஃப் வச்சிருந்திருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா ப்ரிலிம்ஸ்க்கு சரிங்களா. ப்ரிலிம்ஸ்க்கு பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு மட்டும் சரிங்களா. தமிழ்நாட்டோட கட் ஆஃப் மட்டும் தனியாக எடுக்கிறேன். ஏன்னா ஸ்டேட் வைஸா கட் ஆஃப் இருக்கும் சரிங்களா. ஸோ தமிழ்நாடோட கட் ஆஃப் அதுவும் ப்ரிலிம்ஸ் பத்தி மட்டும் நான் டிஸ்கஸ் பண்றேன் சரிங்களா. ப்ரிலிம்ஸ் பத்தி மட்டும் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இது எவ்வளோ இருக்கும்னு சொல்றாங்க. 2020ல பாருங்க 47.5 இருந்திருக்கு சரிங்களா. 2020ல என்னது 47.5 இருந்திருக்கு. ஸோ 2021 பார்த்தீங்கன்னா 45.50 இருந்திருக்கு. 2022ல 43.50, 2023ல 42.25, 2024ல பார்த்தீங்கன்னா 40.50 இருந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 80 மார்க்குக்கு 40 கூட நம்ம மேலே போகலாம் சரிங்களா. 80 மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா 40 கூட. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பிஓடுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கிளர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80க்கு 70 கூட கட் ஆஃப்லாம் இருந்திருக்கு ஞாபகம் இருக்கு ஓகேங்களா. IBPS RRB கிளர்க்குக்கு 80 கொஸ்டினுக்கு 70 கூட கட் ஆஃப் இருந்திருக்கு. பட் பிஓ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க நமக்கு இந்த 40s ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. அப்போ 2025ல நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 44க்கு மேலதான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சரிங்களா. என்ன சொல்றாங்க 44க்கு மேலதான்ப்பா இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா. சரி இப்போ 44க்கு மேலே எடுத்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து மெயின்ஸ் போகும். மெயின்ஸ்ல என்ன இருக்கும் ரீசனிங் 40 கொஸ்டின் 50 மார்க், அவேர்னஸ் 40 கொஸ்டின் 40 மார்க், ஆப்டிடியூட் 40 கொஸ்டின் 50 மார்க், இங்கிலீஷ் 40 கொஸ்டின் 40 மார்க், கம்ப்யூட்டர் 40 கொஸ்டின் 20 மார்க். ஸோ மொத்தமா 200 கொஸ்டின் வராது ஓகே 200 கொஸ்டின் தான். 200 கொஸ்டின் 200 மார்க் 120 நிமிஷம் சரிங்களா. 120 நிமிஷம். ஸோ ப்ரிலிம்ஸ்ல என்னதான் நமக்கு என்னது ஆப்டிவ் ரீசனிங் மட்டும் இருந்தாலும் மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் இருக்கும் சரிங்களா. கம்ப்யூட்டர் நாலேஜ்ல இருந்து இங்கிலீஷ்ல இருந்து ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து எல்லாமே ஆடப் ஆயிடும். ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா 120 நிமிஷம் இந்த எக்ஸாம் நடக்கும் சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் எவ்வளோ இருந்திருக்கு சரிங்களா. முன்னாடியெல்லாம் எவ்வளோ இருந்திருக்கு பாத்தீங்கன்னா 2021ல சரிங்களா இந்த 200 மார்க்குக்கு கம்மியாக தான் இருந்திருக்கு சரிங்களா. 2021ல பார்த்தீங்கன்னா 83 சம்திங் இருந்திருக்கு சரிங்களா. 83.25 இருந்திருக்கு சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 2021ல 83.25, 2022லையும் பார்த்தீங்கன்னா என்னது அதேதான் இருந்திருக்கு. ஐம் நாட் ஷுர், ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 2023ல பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்கு 73.5 இருந்திருக்கு. 2024ல பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக இருந்திருக்கு. ஸோ முன்னாடி இருந்ததை விட இன்னொன்னு கம்மி தான் ஆகிட்டே போகுது. அப்போ நம்ம அடுத்த எக்ஸாம்ல எவ்வளோ எதிர்பார்க்கலாம் சரிங்களா. 2025ல உங்களுடைய டார்கெட் என்னவா இருக்கணும்னா 75க்கு மேல எடுக்கணும்ன்றது டார்கெட்டா இருக்கும். மேம் 200க்கு 75லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. பட் பிஓ எக்ஸாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சரிங்களா. பிஓ எக்ஸாம் எல்லா மார்க்கையுமே எடுத்த உடனே அட்டென்ட் எல்லாம் பண்ண முடியாது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும் சரிங்களா. ஓகேப்பா,
ஸோ என்ன பண்ணுங்க, நம்மளுடைய மொபைல் ஆப் இன்னும் இன்ஸ்டால் பண்ணாதவங்க மறக்காமல் மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. செஷன் பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் செஷன் லைக் போட்டுருங்க. மொபைல் ஆப்பில் இத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்குது, எல்லாமே இம்பார்ட்டன்ட், மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு என்னப்பா, இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ மண்டேலேருந்து சாயந்தரம் 4 மணிக்கு நம்மளுடைய யூஸ்வல் எரர் செஷன் ஆரம்பிச்சிடும். ஸோ மிஸ் பண்ணாமல் சாயந்தரம் 4 மணிக்கு ஒய்டி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், பபாய்.